ஹாய். ஹலோ. இப்பதான் நுணுக்கம் ஒரு மெசேஜ் வரும். என்னத்துக்கு? வச்சு பண்ண முடியல. நான் ஃபுல்லாக போயிட்டுனா மண்டை தெரியாது. அதுக்கோசம் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காரேன். ஸோ என் யூடியூப் சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன் இந்த வீடியோனா, என் மைண்டில் எந்த கண்டென்ட்டுமே தெரில. 2024 எதனா ஒரு விஷயத்த பண்ணி கொஞ்சமாக நம்ம முன்னேறணும். பண விஷயத்துக்கும் சரி, ஒரு வெளி உலகத்துக்கும் சரி, ஓரளவு நம்ம ரீச் ஆகணும். அந்த ஒரு ஐடியா தான். என்னடா மணி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் மணி. ஏன் லேட்டாக சொல்கிறேன், நான் மறந்துட்டேன் பேர் சொல்கிறதுக்கு. ஓகே, என் பேர் மணி. என்னடா மணி, இந்த வீடியோ எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் போட போறியாங்கடா? அதுதான் இல்லை, அதுக்கு தான் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு எந்த கண்டென்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகலை. நான் ஒரு 6-7 மாதமாக யோசிச்சுட்ருக்கேன். யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ ஏதாவது நல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டு கொஞ்சமாக ரீச் ஆகணும், ஒரு ஓரளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 மாதமாக யோசிச்சு இதுவுமே என் மைண்டுக்கு செட் ஆகலை. ஏன்னு கேட்டேன்னா, என் வேலை அப்படி. இதுக்கு வேலையை காரணம் சொல்லலாம் போயிட்டு. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டில் நான் கேட்குறேன். ஓகே, ஏன் யோசிக்க முடியும்னு கேட்டால், நிறைய ஐடியா வருது. பட் அந்த ஐடியா ரோஜின் மேலாத்து வருது. நிறைய விஷயங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு பேச முடியல. ஓகே, என்கிட்ட ஒரு 3 ஐடியா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, என்ன கண்டென்ட்னா, ஸோ நிறைய பேருக்கு வீடியோ நல்ல ட்ரெண்டிங்காக போயிருக்கும், நமக்கு கலாய்க்கிற மாதிரி போயிருப்பாங்க. நிறைய வீடியோலாம் நீங்கள் வந்து அந்த வீடியோ கலாய்க்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கமெண்ட்டுகளை தேடி எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி வீடியோ இருந்துச்சுன்னா தாராளமாக சஜெக்ஷன் பண்ணுங்க. கண்டென்ட் ரிவ்யூ, சாரி பொழுது எனக்கு ஹாய் அங்கே எவ்வளோ நான் பார்க்குறேன். சரி, அதை விடுங்க. கமெண்ட் ரிவ்யூ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கண்டென்ட் என்னன்னா, வந்துச்சு மைண்டு மறந்தது, மானங்கட்ட மைண்டு. தட்ஸ் ரைட். ஸோ இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயம் இதுவும் ஒன்று தான். ரைட்டு. ஃபீல்ட் ஒர்க். ஃபீல்டு ஒர்க்னா லோன் ரிகவரி பண்ணுறது. லோன் ரிகவரினா, ஸோ லோன் கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் 2-3 வருஷம் கட்டாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனாக வந்து வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அதில் ஒரு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது, யோசிக்கிறேன். ஏன்னா அது கொடுத்தெல்லாம் கஸ்டமர்ஸ் அவங்க ஃபேஸ் கிட்ட காட்டக்கூடாது. கேட்டேன், பட் அந்த மாதிரி விஷயம் போடணுமா, அது தனிப்பட்ட முறை, அது அந்த விஷயம் போடணுமா சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஸோ அதுவும் போகிறேன். 3வது விஷயம், ஃபேமிலிக்குள்ளேயே காமெடி வீடியோ போடுறது. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா பையன், நான், அப்பா, அம்மா. ஸோ 5 மெம்பர்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே நிறைய ரகலைகள் நடக்கும், நிறைய சண்டைகள் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ராங்க் வீடியோ வேண்டாம். எங்கள் வீட்டில் நடக்கிற ஹாப்பி மூமெண்ட்டை உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த 3 பார்ட்டாக தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கமெண்ட் ரிவ்யூ, செகண்ட் விஷயம் ஃபீல்ட் ஒர்க், தேர்டு விஷயம் ஹோம் பண்ணி வீடியோ. ஸோ இந்த வீடியோலாம் போடலாமா சொல்லிட்டு என்னோட சஜெக்ஷன், இந்த 3த்துல எதனா ஒன்று போடலாமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். ஸோ எதனா தெரிஞ்சா சொல்லுங்கள்.
இவ்வளோ சொல்லிட்டோம். முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக 5-20 செகண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற சண்டே வீடியோ வீக்லி சண்டே வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ரெகுலராக போட்டால் தானே கொஞ்சமாவது முன்னேற்றம் வரும். அதனால் போட தான் போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாளைக்கு பார்ப்போம். முடியும்.